மறைந்த MS விஸ்வநாதனின் உடலுக்கு திரைப்பட இயக்குநர்கள் பாரதி ராஜா, விக்ரமன், வசந்த், நகைச்சுவை நடிகர் விவேக், நடிகை குஷ்பு உள்ளிட்ட பல திரைப்பிரமுகர்கள் அஞ்சலி செலுத்தினர். MS விஸ்வநாதனை நினைவு கூர்ந்து அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். 5 தலைமுறையில் இன்றளவும் இந்த பூமியில் மரம், செடி, கொடி, காற்று அத்தனைக்கும் பரிச்சயப்பட்ட ஒரு மிகப்பெரிய இசை கலைஞர். இது தமிழ் திரையுலகுக்கு மட்டுமல்ல, இசை உலகுக்கு, அந்த குடும்பத்துக்கு மட்டுமல்ல, உலகத் தமிழர்கள் அத்தனை பேருக்கும் ஒட்டுமொத்தமான மிகப்பெரிய இழப்பு. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு குடும்ப உறுப்பினர் மாதிரி தான் MS விஸ்வநாதன் அவர்கள் வாழ்ந்திருக்கிறாரு. ரேஷன் கார்டில் அவர் பேர்லையே தவிர அவருடைய பாட்டு இல்லாத வீடுகளே இல்லை. காற்று இல்லாத வீடுகள் கூட இருக்கும், ஆனால் MSவியினுடைய பாட்டு இல்லாத வீடுகளே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு நம்ம கூட ஐக்கியமானவர். இன்னைக்கு தெய்வத்தோடு ஐக்கியமாயிட்டார். அவர்கள் படமாக இருக்கட்டும், அவளுக்கு என்ற ஒரு மனம் படமாக இருக்கட்டும், எங்கிருந்து வந்தால் படமாக இருக்கட்டும், இல்லை 10 பாடல்கள் என்னுடைய குருநாதருடைய நினைத்தாலும் எண்ணிக்கும்ல அவர் போட்ட பாடல்களாக இருக்கட்டும், ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவர் போட்ட பாடல்கள், முகமது பின் துக்ளக்கில் அவர் போட்ட அல்லா அல்லா பாடலாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய மிக நீண்ட பட்டியலில் எல்லாரோட மனதையும் கொள்ளை கொண்ட பாடல்களை உருவாக்கினவர் அவர். என்னைக்குமே நம்ம மனசுல இருப்பார். அதுவும் இசை நம்ம வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும், ஏன்னா இசை இல்லாமல் நம்ம வாழ்க்கையை நினச்சி கூட பார்க்க முடியாது. இசை நம்ம வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும், தமிழ் சினிமா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும் MSV அவர்கள் வாழ்ந்துட்டு தான் இருப்பார். எப்படி பார்த்தாலும் ஒரு நடிகராக மட்டுமல்ல, ஒரு சிறந்த மனிதராகவும் ஒரு மிகச்சிறந்த இசை ஜாம்பவானமாக இருந்தவர் அவர். இசைஞானி இளையராஜாவே MSVயை தன்னுடைய குரு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அளவுக்கு ஒரு மாபெரும் ஒரு இசை மேதையை, ஒரு இசை கடல் இன்னைக்கு வற்றி போயிட்டது.